அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அத்தியாத்ம ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் 3வது சர்க்கம் பார்க்கலாம். பரமாத்மாவாகிய ராமனால் வாலி மரணமடைந்தவுடன் வானரர்கள் பயத்தால் தளர்ச்சியடைந்து தாரையிடம் சென்று வாலி மாண்டதை சொல்லி அடுத்து நகரத்தை காப்பாற்றிக் கொள்ள ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என முறையிடுகின்றனர். தாரை மிகுந்த துக்கத்துடன் கணவன் இறந்து கிடக்கும் யுத்தக்களம் சென்றாள். பூமியில் விழுந்து கிடக்கும் கணவனை கட்டி தழுவி அருகில் நின்ற ராமனை பார்த்து, எந்த பானத்தால் என் கணவனை வதம் செய்தீரோ அதே பானத்தால் என்னையும் கொன்றுவிடும். ஸ்வர்கலோகத்திலும் நான் இல்லாமல் அவருக்கு சுகம் ஏற்படாது. மேலும் ரகுராமா, மனைவியை விட்டு பிரிவதால் உண்டாகும் துக்கத்தை நீர் அனுபவித்தவர் அல்லவா, என்னை வாலியிடம் சேரும் என்று வேண்டினாள். பிறகு ராமரை அடுத்து நிற்கும் சுக்ரீவனை கண்டு, ராமர் வாலியை கொன்று உமக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டார். நீ சத்ருபயமில்லாமல் உமது பத்தினி ருமையுடன் சுகமாயிரும் என்று கூறினாள். இவ்வாறு பிரலாபித்த தாரையின் பேரில் ராமர் தயை கூர்ந்து தத்துவ ஞானத்தை உபதேசம் செய்து தாரையை சமாதானம் செய்கிறார். ஓ தாரே, உனக்கு யாதொரு விதத்திலும் பாத்தியமில்லாத வாலியை உன் கணவன் என நினைத்து துக்கிப்பதால் என்ன பலன்? உன் கணவன் தேகமா ஜீவனா? உண்மையை கவனித்துச் சொல். இந்த தேகமானது பஞ்சபூதங்களின் விகாரத்தால் உண்டானது, பூர்வ கர்மத்தால் உண்டானது. ஆனால் ஜீவன் மரிப்பதில்லை. ஆத்மாவுக்கு அவிவேகத்தால் தேகத்திலும் அதையொட்டிய இந்திரியங்களிலும் அகங்காரம் முதலியவைகளின் சம்பந்தம் எதுவரையில் இருக்கிறதோ அதுவரையிலும் ஜனன மரண ரூபமான சம்சாரம் ஏற்படுகிறது. மனம்தான் சம்சாரம், மனமே பந்தமாகிறது. ஆத்மாவானது தனக்கு லிங்கமான மனதையும் அதில் உண்டாகும் விஷயங்களையும் சேர்த்து கொண்டு காமம் முதலிய தோஷங்களை ஏற்படுத்தி கொண்டு குண தோஷங்களில் கட்டுண்டு சுவாதீனமற்று சம்சாரத்தில் சுழல்கிறது. எப்பொழுது புண்ணிய விசேஷத்தால் சாதுக்களின் சேர்க்கையை ஜீவன் அடைந்து ஞானம் உண்டானால் யாரும் அடைய முடியாத என் கதையை கேட்கும் ஸ்ரத்தை உண்டாகிறது, அர்த்த ஞானம் உண்டாகிறது. பிறகு அதனால் தேகம், இந்திரியம், மனம், பிராணன், அகங்காரம் இவைகளுக்கு வேறுபட்ட சத்தியஸ்வரூபமும் ஆனந்தமயமும் இரண்டற்றதும் ஆகிய பிரம்மஸ்வரூபத்தை தன்னுடைய ஆத்ம ஞானத்தின் அனுபவத்தால் அறிந்து முக்தியை அடைகிறது. ஓ தாரே, நீ முன் ஜென்மத்தில் என்னிடம் பக்தி செய்தாய். ஆகையால் உன்னுடைய மோட்சத்தின் பொருட்டு என்னுடைய சுயரூபமான சொரூபத்தை காண்பித்தேன். நான் கூறியபடி என் சொரூபத்தை தியானம் செய்து கொண்டு எப்போதும் சுகமாயிரு என்று உபதேசித்தார். தாரை ஸ்ரீராமர் கூறியதை கேட்டு தேகத்தின் அபிமானத்தால் உண்டான சோகத்தை விட்டாள். ரகுநந்தனை நமஸ்கரித்தாள். ஆத்மஞான அனுபவத்தால் சந்தோஷமடைந்தாள். கல்மிஷமற்றவளாகி ஜீவன் முக்தையானாள். ஸ்ரீராமச்சந்திரனின் வாக்கில் வந்த சத்விஷயங்களை அருகில் இருந்த சுக்ரீவனும் கேட்டு அஞ்ஞானம் யாவற்றையும் விட்டு சுத்தமான மனமுடையவன் ஆனான். பிறகு ஸ்ரீராமரின் உத்தரவை அனுசரித்து சுக்ரீவன் வாலியின் சம்ஸ்கார காரியங்களை அவன் புத்திரன் அங்கதனை கொண்டு கிரமப்படி செய்து முடித்தான். பிறகு ராமர் தான் 14 வருடம் வரை எந்த நகருக்குள்ளும் பிரவேசிக்கக்கூடாது என்பதால் லக்ஷ்மணரை அனுப்பி கிஷ்கிந்தை நகரில் சுக்ரீவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகமும் அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகமும் லக்ஷ்மணர் கையால் கோலாகலமாக நடைபெற்றது. அதன் பிறகு ஸ்ரீராமர் லக்ஷ்மணருடன் பிரஸ்வரணம் என்னும் மலையின் சிகரத்தில் ஸ்படிகம் போன்ற பிரகாசம் உள்ளதும் மங்களமானதும் நல்ல சீதோஷ்ணம் அமையப்பெற்ற குகையை கண்டு அக்குகையில் வாசம் செய்து வந்தார். இத்துடன் 3வது சர்க்கம் முடிந்தது. இனி 4வது சர்க்கம். ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் இனிதே அந்த குகையில் நித்திய கர்மங்களை முறையாக அனுசரித்து தியானம், யோகம் ஆகியவற்றை மேற்கொண்டு வசித்து வந்தனர். ஸ்ரீராமர் லக்ஷ்மணனுக்கு அவ்வப்பொழுது ஆத்ம தத்துவங்களை போதித்து வந்தார். இடையிடையே மாயா மானிடனாக சீதையை எண்ணி புலம்பியவாறும் இருந்தார். ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் இருவரும் குகையில் இவ்விதம் இருக்க கிஷ்கிந்தையில் அனுமார் சுக்ரீவரை பார்த்து, அரசே, ஸ்ரீராமர் உமக்கு சிறந்த உபகாரம் செய்திருக்கிறார். அவர் பண்ணின உபகாரத்தை நீர் மறந்துவிட்டதாகவே நினைக்கிறேன். உலகத்தாராலும் வெல்லுதற்கு அரிய வாலியை நிமித்தம் வதம் செய்தார். நீரும் ராஜ்யத்தை அடைந்தீர். உம்முடைய பத்தினியையும் அடைந்தீர். ஸ்ரீராமர் பர்வத சிகரத்தில் பெருந்தன்மையாய் உம்முடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீர் ஸ்ரீராமரிட்ட கட்டளைப்படி நடக்கவில்லை. சீதையை தேடும் காரியத்தை செய்கிறேன் என்று பிரதிஜை செய்துவிட்டு இப்படி முயற்சி செய்யாது இருந்தால் வாலியைப் போல் மரணமடைவீர் என்று தெரிவித்தார். அனுமார் வார்த்தையை கேட்ட சுக்ரீவன் பயத்துடன், நீர் கூறியது உண்மைதான். உடனேயே 10,000 வானர சைன்யங்களை வரவழைத்து 10 திசைகளுக்கும் சீதையை தேட அனுப்ப வேண்டும்.
மேலும் 7 தீவுகளில் உள்ள எல்லா வானரர்களும் இங்கு 15 நாட்களுக்குள் வரும்படி கட்டளையிடுங்கள் என்று உத்தரவிட்டார். அனுமார் சுக்ரீவர் ஆజ్ఞைப்படி வேகமாய் அனைத்தையும் ஏற்பாடு செய்தார். இத்துடன் 4வது சர்க்கம் முடிந்தது. இனி 5வது சர்க்கம். பர்வத குகையில் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவன் இப்படி தனது வாக்கினை மறந்து வெறிதே கண்டுகொள்ளாமல் இருப்பதில் மிகவும் கோபமுற்று லக்ஷ்மணர் கிஷ்கிந்தைக்கு அருகாமையில் சென்று வானரர்கள் யாவரும் நடுங்கும்படி வில்லை எடுத்து நாணோசை செய்தார். அவ்வோசையை கேட்டு நடுங்கிய வானரர்கள் லக்ஷ்மணனை பார்த்து கற்களையும் மரங்களையும் எடுத்துக்கொண்டு மதில் மேல் அமர்ந்து சத்தம் செய்தார்கள். அப்பொழுது லக்ஷ்மணர் கண்கள் சிவக்க கோபத்தோடு வில்லை எடுத்து நாணேற்ற எத்தனித்தார். அந்த சமயம் அங்கதன் லக்ஷ்மணர் அருகில் சென்று பூமியில் விழுந்து வணங்கினான். லக்ஷ்மணரும் கோபம் தணிந்து அங்கதனை எடுத்து அணைத்து, குழந்தாய், உன் சிறிய தந்தையாகிய சுக்ரீவரிடம் சென்று கோபாவேசமுற்ற ஸ்ரீராமமூர்த்தியால் ஏவப்பட்ட லக்ஷ்மணன் வந்திருக்கிறான் என்று சொல் என்றார். அங்கதன் அவ்விதமே என்று சுக்ரீவரிடம் சென்று சொல்கிறான். இதை கேட்ட வானர மகாராஜனாகிய சுக்ரீவர் மிகவும் நடுக்கமடைந்து ஆஞ்சநேயரை அழைத்து, நீர் அங்கதனுடன் சென்று லக்ஷ்மணரிடம் சமாதானமாக பேசி மெதுவாக அரண்மனைக்கு அவரை அழைத்து வாரும் என்று அனுப்பிவிட்டு தாரையிடம், ஓ தாரே, நீ சென்று மிருதுவான பேச்சுகளால் லக்ஷ்மணர் கோபத்தை சமணம் செய்து அரண்மனைக்கு அவரை அழைத்து வந்த பிறகு எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். தாரை இதை கேட்டு ஆகட்டும் என்று கூறி அரண்மனைக்கு மத்தியில் உள்ள ஸ்தானம் வந்தாள். அங்கதன் லக்ஷ்மணரிடம் வந்து வணங்கி, தாங்கள் அரண்மனைக்குள் வந்து சுக்ரீவரையும் பார்த்து பின்பு என்ன ஆக்ஞை செய்கிறீர்களோ அதை நான் செய்கிறேன் என்று கூறி அரண்மனைக்கு அழைத்து வந்தான். அரண்மனையின் நடுப்புறத்தில் நின்ற தாரை லக்ஷ்மணர் வரவை பார்த்து அவர் அருகில் சென்று நமஸ்கரித்து இனிய குரலோடு, வரவேண்டும், உமக்கு மங்களம் உண்டாகட்டும். சுக்ரீவர் துக்கங்களையே வெகு காலம் வரை அனுபவித்து கொண்டு இன்பமடையாமல் இருந்துவிட்டார். இப்பொழுது தங்களால் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய அனுகிரகத்தால் ராஜ்யத்தை அடைந்திருக்கிறார். அதனால் சுகத்தை அனுபவித்து கொண்டு ஸ்ரீராமரை சேவிக்க அங்கு வராது இருந்து விட்டார். வெகு தேசங்களிலிருந்து வானரர்கள் வரப்போகிறார்கள். வானர சைன்யங்களை அழிக்க 16,000 தூதர்கள் சென்றிருக்கின்றார்கள். சுக்ரீவர் வானரர்கள் யாவருடனும் தானே வந்து ராட்சசர்களையும் ராவணனையும் வதைமடையும்படி செய்யப்போகிறார். இப்பொழுது தங்களுடன் கூடவே வானர சிரேஷ்டர் வரப்போகிறார். தாங்கள் இப்போது அரண்மனையை பார்க்க வேண்டும். அங்கு புத்திரர், மனைவி, மித்திரர்களால் சூழப்பட்ட சுக்ரீவரை பார்த்து அவருக்கு அபயம் கொடுத்து அவரையும் கூடவே அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறினாள். லக்ஷ்மணர் தாரியின் வார்த்தையை கேட்டு கோபம் தணிந்து வானரராஜன் சுக்ரீவன் இருக்குமிடம் சென்றார். அந்த புறத்தில் தன் பத்தினி ருமையுடன் அன்புடன் கூடி கொலாவிக் கொண்டிருந்த சுக்ரீவன் லக்ஷ்மணர் வருவதை அறிந்து மிகவும் பயந்தவராகி எழுந்து ஓடி வந்தார். மதுவால் சிவந்த கண்களுடன் வந்த சுக்ரீவரை பார்த்து லக்ஷ்மணர் கோபம் கொண்டு, ஓ சுக்ரீவா, நீ ரகோத்தமரை மறந்து விட்டாய். எந்த பானத்தால் வாலி மாண்டானோ அந்த பானம் இப்பொழுதும் தயாராக இருக்கிறது. என்னால் அடிபட்டு நீ வாலியின் ஸ்திதியை அடைவாய் என்று கடிந்து கூறினார். இவ்விதம் கடுமையாக பேசும் லக்ஷ்மணரை பார்த்த அனுமார், ஓ ராமானுஜா, ஏன் இவ்விதம் பேசுகிறீர்கள்? இந்த வானர மகாராஜா தங்களை விட ராமரிடம் மிகுந்த பக்தியுடையவர். ராகவருடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்று எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார், மறக்கவில்லை. வானரர்கள் கோடிக்கணக்காக துரிதமாக வரப்போகிறார்கள். சீதையை தேடுவதற்கு சீக்கிரமாகவே செல்லப்போகிறார்கள். சுக்ரீவர் ராமகாரியம் யாவற்றையும் சாதகமாக செய்து முடிக்கப் போகிறார் என்று கூறினார். சுக்ரீவன் அர்க்கியம், பாத்தியம் முதலிய உபசாரத்தோடு லக்ஷ்மணனை பூஜித்து அவரை அணைத்து, ஓ சௌமித்ர, நான் ராமருக்கு தாசன், அவரால் ரட்சிக்கப்பட்டவன். ரகுவீரர் தன்னுடைய தேஜஸால் உலகங்களை அரைச்சணத்துக்குள் ஜெயித்து விடுவார். பிரபுவே, அவருக்கு நானும் என்னுடைய வானர சைன்யங்களும் சகாய மாத்திரமே அல்லாது வேறல்ல என்று கூறினார். லக்ஷ்மணரும் சுக்ரீவரை பார்த்து, ஓ சுக்ரீவா, கோபத்தால் நான் பேசியதை பொறுத்து கொள்ள வேண்டும். நாம் இப்போதே செல்வோம். ராகவர் ஜானகியின் பிரிவால் மிக்க துக்கமடைந்து தனியாகவே காட்டில் இருக்கிறார் என்று சொல்ல அவ்விதமே ஆகட்டும் என்று கூறி தேரின் மீது ஏறி சுக்ரீவரும் லக்ஷ்மணரும் நீலன், அங்கதன், அனுமான் முதலிய வானர வீரர்கள் சூழவும் கரடி அரசனாகிய ஜாம்பவானோடும் ராமச்சந்திரரிடம் சென்றனர். இத்துடன் 5வது சர்க்கம் முடிந்தது. மேலும் பார்ப்போம்.